தங்கம் வாங்க துபாய், சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பூடானுக்கு சென்றால் போதும், குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி வரலாம். தங்கத்தின் விலை சவரன் நம் தாத்தா பாட்டி காலத்தில் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இந்த நிலையில் நம் காலத்தில் 2000, 5000, 10,000 என உயர்ந்து தற்போது 58,000 வந்து நிற்கிறது. பொதுவாக தங்கத்தை மக்கள் வாங்க காரணம் அணிவதற்காக இருந்தாலும் மற்றொரு காரணம் அது ஒரு முதலீடு. 10 ரூபாய் சம்பாதித்தாலும் 1 ரூபாயாவது சேமிக்க வேண்டும். அதுபோலத்தான் சிலர் தங்கத்தை சேமித்து வைக்கிறார்கள். அதுபோலத்தான் தங்கத்தின் மீதான இன்றைய முதலீடு என்பது நாளைய சேமிப்பாக மாறுகிறது. வீடு, நிலம் வாங்க முடியாதவர்கள் தங்கத்தின் மீது தங்கள் முதலீட்டை செலுத்துகிறார்கள். அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா அதிபர் தேர்தலில் வென்ற நிலையில் பங்கு சந்தையில் முன்னேற்றம் இழந்துள்ளது. இதனால் தங்கத்தின் விலையும் குறைந்து கொண்டே வருகிறது. இந்த விலை குறைவு மேலும் சரியும் என வல்லுநர்களும் தெரிவித்துள்ளார்கள். இது குறித்து பொருளாதார வல்லுநர் ஒருவர் அளித்த பேட்டியில், தங்கத்தை குறைந்த விலையில் வாங்க துபாய், சவுதி அரேபியா, கத்தார் போன்ற வளைகுடா நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பூடானுக்கு சென்றால் 10 கிராம் தங்கத்தை ரூபாய் 20,000 குறைந்த விலையில் வாங்கலாம். அதாவது நம்மூரில் தங்கம் விலை 60,000 என்றால் அங்கு வெறும் 40,000 கிடைக்கும். இது போன்ற பெரிய வித்தியாசங்கள் மற்ற நாடுகளில் இல்லை. இந்த தங்கத்தை வாங்க சில நிபந்தனைகளை பூடான் அரசு அறிவித்துள்ளது. இந்த தங்கத்தை வாங்க சில நிபந்தனைகளை பூடான் அரசு வைத்துள்ளது. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃபீஸ் என வைத்திருக்கிறார்கள். அது சுமாராக 2,000 செலுத்த வேண்டியது இருக்கும். அதேபோல் அரசு அங்கீகரித்த ஹோட்டலில் நீங்கள் தங்கியிருக்க வேண்டும். அதுவும் ஒரு இரவாவது நீங்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருக்க வேண்டும். மேலும் பூடானில் தங்கத்தை இந்திய கரன்சியில் வாங்க முடியாது. அமெரிக்கா டாலரில் மட்டுமே வாங்க முடியும். இதற்காகவே வெளிநாடுகளில் வேலை செய்யும் ஆண்கள் 20 கிராம் வரையிலும், பெண்கள் 40 கிராம் வரையிலும் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தங்கத்தை எந்த வரியும் செலுத்தாமல் எடுத்து வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதை வைத்து பலரும் பயனடைந்து வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.